பிரைஸ் தி லார்ட். அவரை தியானிக்கிறதான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைய பரிசுத்த வேதத்தில் யோபின் சரித்திரம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த தோல் முதல் அழுவி போன பின் நான் மாம்சத்தில் இருந்து என் தேவனை பார்ப்பேன் என்று யோபு சொல்வதை பார்க்கிறோம். இந்த தோல் முதல் அழுவி போன பின் நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்று யோபு சொல்கிறார். அன்பான கர்த்தருடைய யோபு குறித்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும். 25ஆம் வசனத்தில் பார்க்குற என் மெய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியில் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். யோபு சரீரம் முழுவதும் அழுவி போயிடுச்சு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த மாம்சத்திலிருந்து என் தேவனை நான் பார்ப்பேன். 27ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காண என்று சொல்கிறான். நம்ம ஆண்டவர் மேலே இவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறோமா, இவ்வளோ தியாகமாக இருக்கிறோமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளை, ஆபிரகாம் முன்பாக வாழ்ந்தார்கள் வேதவன்ல சொல்கிறாங்க. அந்த யோபின்குள்ளே இருந்த வாஞ்சை தாக நமக்குள்ளே இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி நாட்கள் நம்ம எப்படி காணப்படுகிறோம்? அவரோட வரியை ஆயத்தமாக மாட்டோம். ஆனால் ஒரு பக்தர் சொல்கிறா, என் மெய்ப்பர் உயிரோடு இருக்கிறாரு, கடைசி நாட்களில் பூமியில் நிற்பார், என் மாம்சம் அழுவி போனாலும் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்று சொல்கிறார். இந்த வாஞ்சை நமக்குள்ளேயே ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக.